துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரனுடைய அமைப்புகள் இருக்கின்றன. ராசியை குறுபார்த்து கொண்டிருக்கிறார். ராசியிலேயே உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய புதன் வலுவாக அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கட்டிடம், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், நெருப்பு, பூமி சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதிய நட்புகள், புதிய உறவுகள், புதிய காதல் போன்றவைகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வாழ்க்கை செட்டில் ஆகும். யாரோட எப்படி செட்டில் ஆகுன்றதை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நிறைய துலாம் ராசிக்கார இளைஞர்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக விலகும். மிக மிக முக்கியமாக நல்ல அறிமுகம் கிடைக்கும். உங்களை விட மேம்பட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிறது, அவர்கிட்ட அறிமுகமாகிறது மூலமாக வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அருமையான ஒரு நல்ல அமைப்பு அப்போது உண்டு. பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். திருமணத்துக்கு தடை சொல்லக்கூடிய, திருமணத்திற்கு சம்மதிக்காத குழந்தைகள், வேலை சார்ந்த விஷயங்களில் திரும்ப வர்றதுக்கு, உள்நாட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு சம்மதிக்காத குழந்தைகள் எல்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு வார கடைசியில் இருக்குது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. 12 ராசிகள், 9 கிரகங்கள்ல 5 கிரகங்களாவது இப்போது சாதகமான தன்மையை கொண்டிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட, பிறந்த ஜாதக அமைப்பின்படி கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள வாரமாகவே அமைந்திருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.